கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன். அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டீல் பண்ண சமம். அதை பேஸ் பண்ணி இன்னொரு சமமா find the largest possible domain for the function என்ன கொடுத்துட்டாங்க? f of x is equal to square root of 9 minus x square divided by square root of x square minus 1. இதுதான் கொடுத்திருக்காங்க. இது எந்த சம் மாதிரி இருக்குன்னா square root of x square minus 5x plus 6. அந்த சம் நம்ம ஏற்கனவே டீல் பண்ணியிருக்கோம். அந்த சம் மாதிரியே தான் இந்த சம்மையும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுல ரொம்ப ஸ்டெப்ஸ் நிறைய பிரீஃபா எழுதணும். இதுல கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த சம்ல ஃபர்ஸ்ட் என்னமா செஞ்சோம்? x square minus 5x plus 6. அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுருந்தாங்க. ஒரு ஸ்கொயர் ரூட்ல ஒரு பாலினாமியல் இருக்கணும்னாலே which is greater than or equal to 0வா இருக்கணும். அப்ப இங்கேயும் அதே கண்டிஷன்ஸ் தான் நம்ம செக் பண்ண போறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? x square minus 5x plus 6 equal to 0 சொன்னோமா? here also அதை தான் நம்ம செய்ய போறோம். செஞ்சுட்டு எந்த இன்டர்வல்ல that value greater than or equal to 0வா இருக்கோ அதை ஆன்சரா எடுத்து எழுதிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சம்ல என்ன பண்றோம் பாரு. given f of x is equal to square root of 9 minus x square divided by square root of x square minus 1 கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கணும்னாலே that value must be greater than or equal to 0வா இருக்கணும். சரி, suppose equal to 0வா இருக்குனா என்ன பண்ண போற? 9 minus x square equal to 0 சொல்லுவ. அப்ப x square equal to 9, x is equal to plus or minus 3. அப்ப என்னமா வருது? அப்ப மிஸ் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டுக்கேமா, கவனிச்சுக்கோ. x is equal to plus or minus 3. அப்ப இங்க minus infinity, here plus infinity நம்பர் லைன். அதுல எந்த இது சொல்றாங்க? -3 plus 3 சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம். 9 minus x square இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும், இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரு வேல்யூ, இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரு வேல்யூ. சப்போஸ் நான் இங்க -3க்கு சின்ன வேல்யூ, அடுத்த வேல்யூ -4. அப்ப நான் இங்க -4 கொடுத்தேன்னா 9 minus -4 the whole square எதா மாறிரும்? 16 ஆ மாறிரும். அப்ப 9 minus root 16, 9 minus 16 பாக்கும்போது -5 ஆ மாறிரும். அதுவும் அப்ப ஸ்கொயர் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த 3 to infinity குள்ள பாரு. இங்க 4 கொடுத்தா 16 ஆகும். 9 minus 16 பாக்கும்போது 7 ஆ மாறிடுது. -7 ஆ மாறிடுது. அங்கேயும் ஸ்கொயர் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்ப இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் that square root value நெகட்டிவா மாறிடுது. therefore x must lie on this region. இந்த ரீஜனுக்குள்ள மட்டும் தான் லையா இருக்கு. therefore எழுது. if x is less than -3. less than means என்னமா? -3 ஐ விட சின்ன வேல்யூ. -4 பெருசா, -3 பெருசா? -3 தான் பெருசு. அப்ப x is less than -3 இந்த இன்டர்வல் எடுத்தாலோ or x is greater than 3, அதாவது இந்த இன்டர்வல் எடுத்தாலோ then x square will be greater than 9. என்ன இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு இங்க என்னதான் வந்துச்சு? 16. அப்ப x square ஓட வேல்யூ வந்து will be greater than 9. 9 விட பெருசா மாறிடுது. அப்ப ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. and hence 9 minus x square will become negative which has no square root in R. அப்ப அந்த ரெண்டு இன்டர்வல்ல நீ எடுக்க கூடாது. அதனால தான் என்ன சொல்றாங்க? which has no square root in R. அப்ப அந்த ரெண்டு இன்டர்வல்ல லையா இல்லனா அப்ப வேற எந்த இன்டர்வல்ல லையா இருக்கு? அப்ப x must lie on this interval -3 to 3. therefore x must lie on the interval -3 to 3. okay students, இந்த இடத்துல -3 ஐயும் 3 ஐயும் அட் a பாயிண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 9 minus 9 பாக்கும்போது 0 தான் வரும். நியூமரேட்டர்ல 0 வர்றது பாசிபிள் தான். சோ closed interval -3 2 plus 3 இங்கேயும் closed interval. next denominator பாப்போம். denominatorல பாக்கும்போது என்ன கொடுத்திருக்காங்க? x square minus 1. அப்ப x square minus 1 equal to 0. அப்ப x square equal to 1. அப்ப x is equal to plus or minus 1. இந்த picture draw பண்ணிருக்கேன் பாத்துக்கோ. minus infinity to plus infinity. here minus 1, here plus 1. அப்ப மூணு இன்டர்வல் மா. இந்த ஒரு இன்டர்வல், இங்க ஒரு இன்டர்வல், இங்க ஒரு இன்டர்வல். இப்ப -1 விட சின்ன வேல்யூ என்னது? -2. அப்ப நான் இந்த இடத்துல x க்கு பதிலா -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -2 the whole square பாக்கும்போது 4, 4 minus 1 பாக்கும்போது 3. அப்ப இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி தான் 1 to infinity இருக்கு. 1 க்கு அடுத்த வேல்யூ என்னது? 2.
அப்ப 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 4 minus 1 பாக்கும்போது 3 அப்ப இந்த இன்டர்வல்ல மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1லயோ 1 டு இன்ஃபினிட்டிலயோ பார்த்தா எனக்கு டினாமினேட்டர் கிரேட்டர் than or equal to 0 வருது அங்க சொல்றாங்க பாரு also if x is greater than minus 1 அப்ப இந்த இடத்தை பார்க்கறாங்கமா greater than minus 1 x is less than or equal to 1 பார்த்தா then x square minus 1 will become negative இப்போ நான் சப்போஸ் இந்த இடத்துல 0 கொடுக்கிறேன்னு வெச்சுக்கோவே 0 minus 1 பாக்கும்போது minus 1 ஆ மாறிடுது அப்ப இந்த ரெண்டு இன்டர்வலையும் தவிர்த்து இந்த இன்டர்வல்ல நீ கொடுத்தா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ நெகட்டிவா மாறுது அப்ப இந்த ரெண்டு இன்டர்வல்குள்ள x லை ஆகல அப்ப வேற எந்த இன்டர்வல்ல லை ஆயிருக்கு minus infinity to minus 1 1 to infinity ஒரு ஸ்டெப் யோசித்து பாரு நம்ம ஃபிராக்ஷன் டிஃபைன் பண்ணும்போது டினாமினேட்டர் 0வா மாற கூடாது அப்படி மாறுச்சுனா 1/0 எதா மாறிரும் நாட் டிஃபைன்டா மாறிரும் அதனால அட் a point -1ஐயும் 1ஐயும் சேர்க்க கூடாது அப்ப -infinity to -1 ஓபன் இன்டர்வல்மா யூனியன் ஓபன் இன்டர்வல் 1 to infinity குள்ள தான் x லையா இருக்கு இங்க சொல்றாங்க பாரு if it is negative x² - 1 has no square root in R அதாவது இந்த இன்டர்வல் குள்ள சூஸ் பண்ணா no square root exist ஆகுது அப்ப if it is 0 ஆ இருந்தா f is not defined 1/0 பாக்கும்போது infinity ஆ மாறிடும் அப்ப f ஐ டிஃபைன் பண்ண முடியாது therefore x must lie outside அப்ப இந்த -1ஐயும் 1ஐயும் தவிர்த்து மீதி இடத்துல லையா இருக்கு x must lie outside -1 to 1 therefore அப்ப that is x must lie on -infinity to -1 union 1 to infinity ஓகே இப்போ நியூமரேட்டருக்கு படி ஒரு கண்டிஷன்ஸ் கிடைச்சிருச்சு டினாமினேட்டர் படி ஒரு கண்டிஷன் கிடைச்சிருச்சு ரெண்டு கண்டிஷனையும் கம்பைன் பண்ணு கம்பைனிங் two conditions the largest possible domain for f is இப்ப ரெண்டு கண்டிஷனையும் கம்பைன் பண்றாங்க முதல்ல என்ன கிடைச்சிச்சு -3 to 3 இன்டர்செக்ஷன் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் பார்க்கறோமா அதனால இன்டர்செக்ஷன் இங்க என்ன கிடைச்சிருக்கு -infinity to -1 யூனியன் 1 to infinity சம் ஃபிகரை பாத்துக்கோ -infinity to -1 1 to infinity இது தனித்தனி இன்டர்வலா இருக்கு அதுக்கு அடுத்து அதுக்கு எது இன்டர்செக்ஷன் பார்க்கறாங்க -3 to +3 அப்ப ஆன்சர் எதுதான் வரப்போகுது இந்த இடம் தான் வரப்போகுது ஆனா இந்த இடம் இருக்க கூடாது அதனால நம்ம எப்படி ஆன்சர் எழுத போறோம் that is -3 to -1 -3 to -1 யூனியன் 1 to 3 at a point சேர்க்க கூடாது அதனால ஓபன் இன்டர்வல் okay students largest possible domain பார்க்கணும்னா numerator equal to 0 denominator equal to 0 கண்டுபிடிச்சு at a point செக் பண்ணி சம் இன்டர்வல்ல பார்த்தோம்னா largest possible domain ஆன்சர் கிடைச்சிருது okay students அடுத்து நம்ம பார்க்க போறது operations on functions அதுல என்ன operations பார்க்க போறோம்னா composition function கிட்டத்தட்ட இந்த domain range concept தாமா கவனிச்சுக்கோ fங்கிறது ஒரு function abcங்கிறது element இங்க xyzங்கிறது அதோட ப்ரீ இமேजेस a க்கு இமேஜ் பார்த்தா f of a equal to x f of b பார்த்தா y f of c ஓட வேல்யூ y again g னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றாங்க என்ன பாரு xyz தான் அதோட எலிமெண்ட்ஸ் இங்க pqr ஆ இருக்கு அப்ப g of x is equal to r g of y equal to q g of z is equal to p இப்ப இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்போசிஷன் ரெண்டையும் சேர்த்து எழுத போறாங்க அப்ப சேர்த்து எழுதுனா அத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணனும்னா composition of f with g எப்படி ரீட் பண்ணனும் ரிவர்ஸ் ஆர்டர்ல ரீட் பண்ணு composition of f with g வேற ஒண்ணுமே இல்லம்மா இங்க பாக்குற இமேஜ்க்கு கரஸ்பாண்டிங்கா அகைன் இங்க இருந்து இங்க இமேஜ் பார்க்கணும் இப்ப f of a equal to x அங்க அதே மாதிரி g of x is equal to r அப்ப h ன்ற ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும் அப்ப h of a equal to இங்க என்ன சொல்லிரணும் r அப்ப ரெண்டு ஃபங்க்ஷனையும் சேர்த்து எழுதுறது பேரு தான் composition அடுத்து f of b equal to y ஆனா அங்க y எதுக்கு மேட்ச் ஆகுது g of y equal to p அப்ப f composition with g of b equal to q அப்ப ரெண்டு ஃபங்க்ஷனையும் சேர்த்து எழுதுறோம் அது பேரு தான் composition of f with g சொல்லிரணும் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் definitions பாத்துக்கோ let f from x to y ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அடுத்து h g from y to
z அது செகண்ட் ஃபங்க்ஷன் இங்க இருக்கிற y2z அடுத்தது be the two functions then the function h from x to z is defined by எப்படி டிஃபைன் பண்றாங்க பாரு h of x is equal to g of f of x முதல்ல நம்ம பார்த்தது f of x தான் வந்த ஆன்சருக்கு இந்த ஃபங்க்ஷன் பார்க்கறோம் g of f of x for every x belongs to x is called the composition of f with g is called the composition of f with g இதுதான் composition function அதுக்கு இன்னொரு ஒரு கண்டிஷன் என்ன சொல்லணும்னா composition of f with g is defined எப்ப defined only if and only if the range of f is contained in the domain of g range of f ங்கும்போது நீ என்ன பாப்ப இந்த செட் எதுல கண்டெய்ன் ஆயிருக்கணும் இந்த டொமைன் ஆஃப் g குள்ள கண்டெய்ன் ஆயிருக்கணும் அதாவது இதுல கம்மியான எலிமெண்ட்ஸ் இருக்கணும் இதுல வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்பதான் நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும் range of f is contained in the domain of g இதுதான் பேசிக் கான்செப்ட் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த சம் போட போறோம் இந்த சம் பார்த்தா உனக்கே காம்போசிஷன் ஃபங்க்ஷன் புரிஞ்சிரும் என்ன கொடுத்துட்டாங்க பார் fங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர்ட் பேர்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க பார் 1, 4, 2, 5, 3, 5 and ஜிங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க 4, 1, 5, 2, 6, 4 கொடுத்துட்டாங்க ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க f காம்போசிஷன் g கேட்டிருக்காங்க நம்ம எப்பயுமே ரீட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆர்டர்ல தான் எழுதும்போது g சர்க்கிள் f ன்னு எழுதும்போதும் ரீட் பண்ணும்போது g காம்போசிஷன் வித் f ன்னு ரீட் பண்ணனும் f காம்போசிஷன் வித் g ன்னு ரீட் பண்ணனும் அப்ப நம்ம வாட்ஸ்லயே சொல்லிடுவோம் g சர்க்கிள் f is equal to கவனிச்சுக்கோமா 1 க்கு இமேஜ் வந்து 4 அப்ப 4 க்கு இமேஜ் என்னது 1 அப்ப ஆன்சர் என்ன எழுதிரணும் 1, 1 ன்னு எழுதிரணும் 2 க்கு இமேஜ் 5 5 க்கு இமேஜ் இங்க என்ன இருக்கு 2 அப்ப நான் இங்க என்ன எழுதணும் 2, 2 எழுதணும் 3 க்கு இமேஜ் 5 5 க்கு இமேஜ் 2 அப்ப நான் இங்க என்ன எழுதணும் 3, 2 இதுதான் என்னது g சர்க்கிள் f அப்ப g சர்க்கிள் f கிடைச்சிச்சு அடுத்த ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க can be able to find f சர்க்கிள் g கண்டுபிடிக்க முடியுமா உன்னால அப்படி கேட்டிருக்காங்க அப்ப இந்த மேப் மேலே போயிடும் இது கீழ வந்துரும் 4 க்கு 1 மேப் ஆகுது ஆனா 1 க்கு 4 மேப் ஆகுது அப்ப அது மாதிரி உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க கீழ ஆன்சர் எழுதிருக்காங்க பாரு clearly g circle f நம்ம பார்த்துட்டோம் அடுத்து but f circle g is not defined ஏன் not defined சொல்றாங்க இங்க தான் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கோமா range of f is contained in the domain of g ஆ இருக்கணும் ஆனா இங்க range of g என்ன இருக்கா பாரு 1 2 4 இந்த இருக்குமா range of g சொல்றாங்க அப்ப இந்த 1 2 4 is contained in the domain of f ஆ இருக்கணும் ஆனா domain of f ல என்ன இருக்கு பாரு 1 2 3 தான் இருக்கு 1 2 4 இங்க இருக்கு இங்க 1 2 3 இருக்கு அப்ப இதுக்குள்ள இது இல்ல அதனால f circle g is not defined because the range of g which is equal to என்ன கிடைச்சிருக்கு 1 2 4 is not contained in the domain of f domain of f என்னமா 1 2 3 குள்ள இது வந்து கண்டெய்ன் ஆகி இல்ல அதனால f circle g கண்டுபிடிக்க முடியாது only g circle f மட்டும் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் என்ன சம் பாரு எக்ஸாம்பிள் 1.25 என்ன கொடுத்துட்டாங்க fங்கற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க gங்கற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க உங்ககிட்ட find f circle g circle f ரெண்டும் தான் கேட்டிருக்காங்க இது வந்து எதை யூஸ் பண்ணி செய்ய போறோம்னா g circle f is defined if and only if g circle f is defined if and only if the range of f is contained in the domain of g அந்த கான்செப்ட் படி நம்ம செய்ய போறோம் லாஸ்ட் சம் மாதிரி இல்லாம கொஞ்சம் இத பிரீஃபா பாப்போம் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் அப்ப domain of f னா என்ன எலிமெண்ட்ஸ்மா here 1 here 3
here 2 அப்ப 1 2 3 ஒரு ஆர்டரா எழுதிட்டாங்க அடுத்தது domain range of f is range of f னா இங்க இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்தா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற இமேजेस அப்ப 2 4 அப்ப அத எடுத்து எழுதிரு range of f is equal to 2 4 எழுதியாச்சு அடுத்தது domain of g equal to 2 3 4 domain of g is equal to 2 3 4 and then range of g is equal to என்னதுமா 1 2 மட்டும் இருக்கு திரும்ப திரும்ப எலிமெண்ட் வந்துச்சுனா அதை மென்ஷன் பண்ணனும் அவசியம் இல்லமா அப்ப இங்க 1 2 ன்னு எழுதிரலாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் g circle f is defined if and only if the range of f is contained in the domain of g இப்ப range of f இங்க எனக்கு உனக்கு என்னமா கிடைச்சிருக்கு 2 4 அங்க domain of g என்ன கிடைச்சிருக்கு 2 3 4 கிடைக்குது அப்ப இந்த 2 4 is contained in the domain of g அந்த 2 4 இதுக்குள்ள contain ஆயிருக்கு அப்ப நான் டைரக்ட்டா என்ன டிஃபைன் பண்ணிடலாம் f circle g is defined g circle f is defined சொல்லி நான் சொல்லிரலாம் அப்ப டிஃபைன் மட்டும் சொன்னா அந்த செட்ல எந்த மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கு அத நம்ம சொல்லணும் இல்லையா அதை எப்படி கண்டுபிடிக்கறாங்களே பாரு here the range of f is contained in the domain of g சொல்லியாச்சு therefore g circle f is defined சொல்லியாச்சு அப்ப g circle f of 1 முத எலிமெண்ட் பார்க்கறாங்கமா இங்க 1 ன்னு இருக்கு 1 எதை பேர் பண்ணுது 2 ஓட இது 1 ஓட இமேஜ் தான் இங்க 2 அப்ப அதே மாதிரி இங்க கரஸ்பாண்டிங்கா பாரு 2 க்கு இமேஜ் என்னது 1 அப்ப g circle f of 1 equal to g of f of 1 f of 1 க்கு ஓட இமேஜ் நாம என்ன பார்த்துட்டோம் இங்க 2 அப்ப g of 2 equal to 1 கிடைச்சிருச்சு அப்ப என்ன ஆர்டர் பேர் எனக்கு கிடைச்சிருச்சு 1 1 அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சர் அடுத்து நான் என்ன பார்க்கணும் f ல என்ன இருக்கு 2 இருக்கு அப்ப g circle f of 2 g circle f of 2 கிடைக்குது which is equal to g of f of 2 அப்ப f of 2 னா என்னமா அர்த்தம் 2 க்கு இங்க இமேஜ் பாத்தீனா 2 வே தான் கிடைக்குது அப்ப g of 2 equal to அதே இது 2 க்கு இமேஜ் பார்த்தா இங்க என்ன இருக்கு 1 அப்ப இங்க 1 எழுதணும் 2 ன்னு எடுத்தாலும் அதோட இமேஜ் எனக்கு இங்க என்னதான் கிடைச்சிருக்கு 1 அப்ப 2 1 தான் நெக்ஸ்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் எதுக்கு பார்க்க போற 3 இந்த 3 தான் இருக்கு அப்ப 3 க்கு ஆர்டர் பேர் இமேஜ் பார்த்தேனா இங்க எனக்கு என்ன இருக்கு 4 அதே இது 4 க்கு இமேஜ் பார்த்தா அங்க என்னமா இருக்கு 2 அப்ப g circle f of 3 equal to g of f of 3 which is equal to g of 3 which is equal to 2 அப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 3 2 எடுத்தாச்சு இதே மாதிரி தான் f circle g போடணும் அப்ப ஃபர்ஸ்ட் எந்த செட் எடுப்ப இந்த செட் எடுக்கணும் அப்ப 2 க்கு 1 அப்ப அதே இங்க கொண்டு வந்தேனா 1 க்கு 2 கிடைக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு 2 2 நெக்ஸ்ட் 3 க்கு 1 1 க்கு என்ன இருக்கு 2 அப்ப என்ன கிடைச்சிருச்சு 3 2 நெக்ஸ்ட் 4 க்கு 2 here 2 க்கு 2 தான் அப்ப 4 2 இதே மாதிரி எடுத்து எழுதிடலாம் அப்ப காம்போசிஷன் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 1.27 என்ன சொல்ல வர்றாங்கன்னா f and g be the two functions from r to r இவ்வளவு நேரம் ஒரு ஆர்டர்ட் பேர் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு g circle f கண்டுபிடிக்க சொன்னாங்க இங்க ஒரு பாலினாமியலா கொடுத்துட்டாங்க g 3x 4 உம் x2 3 உம் கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாரு find g circle f கேட்டிருக்காங்க அப்ப g circle f of x is equal to f of x என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க 3x 4 g of x என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க x2 3 அப்ப g of f of x அப்ப g of 3x 4 அப்ப x ன்னு இருந்தா அந்த x ஸ்கொயர் பண்ணிட்டு 3 ஐ ஆட் பண்ணனும் ஆனா இங்க x இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு 3x 4 இருக்கு அப்ப 3x 4 the whole square plus 3 a minus b the whole square படி எக்ஸ்பாண்ட் பண்ணினா என்னமா வரும் 9x square minus 4 into 3 12 ஆ மாறிடும் into 2 போடும்போது 24x 9x square minus 24x plus 4 square ஓட வேல்யூ என்னது 16 plus இந்த 3 எடுத்து எழுதிடு அப்ப 9x square minus 24x plus 19 வந்துருச்சு இதுதான் என்னது g circle f of x கிடைச்சிருச்சு அடுத்து நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்க f circle g of x அப்ப என்ன போட போற f of g of x g of x க்கு பதிலா உனக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க x2 3 அப்ப f of x2 3 f of x ன்னு இருந்தா அந்த x
3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு -4 போடணும். ஆனா இங்க x இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? x² + 3. அப்ப 3 * x² + 3 3 * x போடணுமா? அங்க x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? x² + 3 -4. அப்ப 3x² + 9 -4 கிடைச்சிருச்சு. அப்ப 3x² + 5. அப்ப ஒரு நம்பர் கொடுத்தாலும் உனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருச்சு, ஒரு பாலினாமியல் கொடுத்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சிருச்சு. g circle f of x உம் f circle g of x. therefore ஆன்சர் எடுத்து எழுது. ஆன்சர் g circle f is equal to 9x square minus 24x plus 19. அதே இது f circle g கண்டுபிடிச்சா 3x square plus 5. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அடுத்து ஒரே ஒரு தியரமா அதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சிரும். என்ன கொடுத்திருக்காங்க பாரு, f from a to b and g from b to c be the two functions. ரெண்டு functions இருக்காமா, f from a to b, g from b to c. அதுல என்ன சொல்லிட்டாங்களா பாரு, f and g are 1 to 1. f and g யும் 1 to 1 ஆ இருந்தா g circle f is 1 to 1 ப்ரூவ் பண்ணணுமா? g circle f is 1 to 1 ப்ரூவ் பண்ணணும். சரி, தேர்வுக்குள்ள போலாமா? ப்ரூஃப்க்குள்ள let 1 to 1 ப்ரூவ் பண்ணா நீ முதல்ல என்ன பண்ணுவ? distinct elements of the distinct images அதுதான் நீ ப்ரூவ் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு different elements எடுத்தா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஃபங்க்ஷனோட f of x is not equal to f of y அத ப்ரூவ் பண்ணலாம். இல்லனா f of x is equal to f of y எடுத்துட்டா implies x is equal to y தான் ப்ரூவ் பண்ணணும். இங்க நான் என்ன பண்ண போறேன்? distinct elements எடுத்துட்டேன். let x is not equal to y in a. let x is not equal to y in a. ஏனா இந்த முதல் இது இமேஜ் இதுல தான இருக்கு, இத நம்ம டொமைன் செட், அதுல இருந்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, since f is 1 to 1 givenல கொடுத்துட்டாங்களா, f is 1 to 1. அப்ப 1 to 1 ஆ இருந்தா x, y belongs to a வா வேற இருக்கு. அப்ப நான் டைரக்டா சொல்லிடலாமா, f of x is not equal to f of y. f of x is not equal to f of y. அடுத்து என்ன சொல்லலாம், since g is 1 to 1. since g is 1 to 1. அப்ப என்ன பண்ண போறேன்? காம்போசிஷன் ஃபங்க்ஷன் படி g 1 to 1 ஆ இருந்தா g ஆ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தா அதுவும் not equal ஆ தான் இருக்கும். g of f of x is not equal to g of f of y. g of f of x is not equal to g of f of y கிடைச்சிருச்சு, which is nothing but our composition function ஆ மாறிடுச்சா. g circle f of x, here g circle f of y. அப்ப நான் என்ன அஸ்யூம் பண்ணேன்? that is x is not equal to y ன்னு எடுத்தேன். here எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? g circle f of x is not equal to g circle f of y கிடைச்சிருச்சு. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? that g circle f is 1 to 1. that g circle f is 1 to. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ மார்னிங் கிளாஸஸ்ல இருந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்? லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் பார்த்திருக்கோம். இந்த சம் அடிக்கடி செட்டஸ்ல வர்றதுமா. அடுத்தது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். அதை பேஸ் பண்ணி 4 சம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து உன்னுடைய டெஸ்ட் நடக்கிறதுனால இந்த இது மட்டும் ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. prepare well for testing exercise 1.1 and 1.2. என்னதுமா 1.1 1.2 டெஸ்ட்ல வரப்போது, அந்த டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. I hope you all enjoying my class. Thank you students.